ஜிடி vs கேகேஆர். இந்த மேட்ச் பத்தி டேட்டா வச்சு ஒரு அலசல் பார்க்கலாம் வாங்க. யார் ஜெயிக்க போறா? சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னா டீம் ஃபார்ம், பிட்ச் ரிப்போர்ட், முக்கியமான பிளேயர்ஸ், அப்புறம் கடைசியா நம்மளோட ப்ரெடிக்ஷன். ரெண்டு டீமும் இப்போ ஆப்போசிட் ஃபார்ம்ல இருக்கு. குஜராத் ஜெயிச்சிட்டே வராங்க, ஆனா கேகேஆர் ஒரு கம்பேக் கொடுக்க போராடிட்டு இருக்காங்க. அப்போ அகமதாபாத் பிட்ச் எப்படி இருக்க போகுது? இதுதான் மேட்சோட பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும். பாருங்க, இது ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட். சராசரியா 180 ரன் வருது. ரன் மழை நிச்சயம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இங்க அதிகம் விக்கெட் எடுத்திருக்காங்க, ஆனா ஸ்பின்னர்ஸையும் குறைச்சு எடை போட முடியாது. ஏன்னா இங்க பவுண்டரி லைன் ரொம்ப தூரம். அதனால ரஷீத் கான் மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு இது பெரிய பிளஸ். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா குஜராத் தான் கேகேஆர் மேல ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. இது அவங்களுக்கு ஒரு மென்டல் ஏஜ். சரி, அப்போ இந்த மேட்சை ஜெயிக்க வைக்க போற கீ பிளேயர்ஸ் யாரு? குஜராத்தோட டாப் ஆர்டர் கேகேஆருக்கு எதிராக செம ஃபார்ம்ல இருக்காங்க. கில், சுதர்சன் ரெண்டு பேருமே கலக்குறாங்க. சுனில் நரைன் பவுலிங்ல அகமதாபாத்ல கலக்குவாரு, ஆனா ஜிடி பவுலர்ஸ் முன்னாடி பேட்டிங்ல திணறுவாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் பிரசித் கிருஷ்ணா. இந்த கிரவுண்ட்ல அவரோட ரெக்கார்ட் ரொம்பவே மிரட்டலா இருக்கு. அடுத்து இந்த மேட்சோட ரிசல்ட்டே மாத்தக்கூடிய சில 1-on-1 பேட்டில்ஸை பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி ஜிடிக்கு எதிராக சரியா விக்கெட் எடுக்கல, ஆனா அவங்க கீ பிளேயர் பட்லரை பல தடவை அவுட் ஆக்கியிருக்காரு. அதே மாதிரி ரஷீத் கான் கேகேஆருக்கு ஒரு பெரிய தலைவலி. அவங்களோட பவர் ஹிட்டர்ஸை ஈஸியா அவுட் ஆக்கிடுவாரு. சரி, இப்போ எல்லா டேட்டாவையும் வச்சு நம்ம இறுதி கணிப்புக்கு வருவோம். என்ன நடக்க போகுது? பேட்டிங்ல கில் அல்லது சுதர்ஷன் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. கேகேஆருக்கு கிரீன் அல்லது செய்ஃபர்ட் கலக்குவாங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம்லையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிக விக்கெட் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சோ எங்க கணிப்புப்படி இப்போதே ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா குஜராத் டைட்டன்ஸ் தான் ஜெயிக்கும். டேட்டா படி குஜராத் ஜெயிக்கலாம், ஆனா கிரிக்கெட்ல என்ன வேணா நடக்கலாம். கேகேஆர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களா? பார்க்கலாம்.